அப்ப ஜெபம் என்பது சும்மா என்கிட்ட இருந்து வராது. அதனாலதான் இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் ஊதின போது பரிசுத்த ஆவி இறங்கல. அவர் ஊதின போது அவர்களுக்கு இருந்த மாம்சம் புல்லை போல உலர்ந்தது. அவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற மாம்சம், ஜெபிக்க விடாதபடி அவர்களை பலவீனப்படுத்துற மாம்சம் இல்லையா, இக்கட்டு நேரத்தில் கூட ஆராதிக்க விடாதபடி அவர்களை பலவீனப்படுத்தின மாம்சம் இல்லையா, அதை உலர வைப்பதற்காகவே தேவன் தம்முடைய ஆவி அவர்கள் மேல ஊதினார். இந்த கால வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊதணும். ஏன்னா ஜெபிக்க முடியாத என் வாழ்வில், ஆராதிக்க முடியாத என் வாழ்வில், தேவ பிரசனத்தை உணர முடியாத என் வாழ்வில் தேவ ஆவி ஊதப்படும் போது அது எனக்குள்ள ஒரு ஜெப சிந்தையை உருவாக்கும், ஆராதிக்கணுங்கிற சிந்தையை உருவாக்கும், தேவனோடு நடக்கணுங்கிற சிந்தையை உருவாக்கும். அப்போ மகிமை வெளியரங்கமாகும் போது என் மாம்சத்தின் பலவீனங்கள் அழிக்கப்படுகிறது. என்னை ஜெபிக்க வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார், தெய்வத்தோடு நெருங்க வைக்கிறார். அப்படியானால் நான் ஜெபிப்பதற்கு அவருடைய ஆவி மேல் ஊதப்பட வேண்டும்.